ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ஒரு கப்பு ரவையும் ஒரு உருளைக்கிழங்கும் இருந்தால் போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம நல்லா கிறிஸ்பியான இந்த ரவா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மழை டைமில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப எளிமையாக இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது கூட ஒரு கெச்சப்போ இல்லை சாஸோ இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்திருக்க ஒரு கப்பு ரவையை சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம். இப்போ வறுக்காத ரவையாக இருந்தால் ஒரு கப்பு ரவைக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் ரவையை வறுத்து எடுத்து வச்சுருந்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு ரவை வறுத்த ரவைன்னா 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வறுத்த ரவை எக்ஸ்ட்ரா தண்ணி இழுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ ரவை நல்லா வெந்தெடுத்து இது சூடாக இருக்கும்போதே நல்லா கலந்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இந்த ரவை தெரியாமல் இது நல்லா மாவு மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு பிசையறதுக்கு முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை கிண்ணமோ எடுத்து அதால் நம்ம அழுத்தி அழுத்தி பிசையும் போது இந்த ரவா நல்லா மசிஞ்சு மாவு மாதிரி ஆகிடும். அப்போ தான் நம்ம இதை உருட்டி கட் பண்ணி போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்திருக்க ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி திருவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கையால் மசிச்சு சேர்க்கும் போது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி திருவிட்டு சேர்க்கும் போது இது ரவையோடு நல்லா கலந்துடும். இப்போ இந்த ரவையை நம்ம அப்படியே கட் பண்ணி எண்ணெயில் போட்டோம்னா சில நேரம் அது பிரிஞ்சு வந்துடும். அது கூட இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது இது நல்லா பைண்டிங் ஆகிட்டு நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக இந்த சப்பாத்தி திரட்டுற கட்டையிலையும் இதை கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை திரட்டிக்கலாம். நம்ம இதை ரொம்ப மெலிசா திரட்டிடாம நல்லா கொஞ்சம் திக்கா திரட்டிக்குங்க. அப்பதான் இது வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரியே கிடைக்கும். இது உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாரி செய்யறதுனால நான் நீள நீளமா கட் பண்ணிக்க போறேன். இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணும்போது எல்லாமே ஒரே ஈவனா அழகா இருக்கும். இப்போ இதை நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கவங்களோ இல்லை பெரியவங்களோ சாப்பிட முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்க கூட இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்லாங்க. இது செலவும் கம்மி, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிச்சிடலாம். இதுக்கு நம்ம லோ ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேமோ வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிக்கும் போது இது ஷேப் வளையாமல் நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போ நல்லா வெந்து நமக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே நல்லா மாவும் பொரிச்சு எடுத்துட்டேங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய
இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.